ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் நம்ம விதைக்கிற விதைகள் பெரும்பாலும் முளைக்கிறதில்ல. அப்படியே முளைச்சி நாற்றுகள் உருவாகினாலும் அந்த நாற்றுகள் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பாருங்க. ஒரு பெரிய புழு உட்காந்து ஒவ்வொரு நாற்றுகளையா சாப்பிட்டு முடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா மீதி இருக்கிற நாற்றுகளையும் சாப்பிட்றோம் போல இருக்கு. இந்த மாதிரி தொட்டிகளில் நாற்றுகள் வளர்க்கும் போது அந்த தொட்டியை சுற்றி எறும்பு சாக் பீஸ் போட்டு வைங்க. நாற்றுகளை பிடுங்கி தொட்டி மாற்றி நடுற வேலைகளை சாயந்தரம் நேரங்களில் தான் நம்ம செய்யணும். நாற்றுகளை கைனால் பிடிச்சி இழுக்கக்கூடாது. தாய்மண் களையாமல் அந்த வேரில் மண் இருக்கிற மாதிரி நம்ம பிடுங்கி எடுக்கணும். அப்படி பிடுங்கி எடுத்து நடும்போது அந்த நாற்றுகள் வாடாமல் நல்லா வளரும். கொத்தவரையில் நாட்டு வகையும் இருக்குது, ஹைப்ரிட் வகையும் இருக்குது. ஹைப்ரிட் வகைகள் இந்த மாதிரி நீளமாக காய்ச்சிக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே போகும். இப்போ நம்ம பார்க்குறது நாட்டு வகை. இதை பலகிளை கொத்தவரைன்னு சொல்லுவோம். இந்த செடி வளரும் போதே நிறைய பக்க கிளைகளோடு வளரும். எல்லா பக்க கிளைகள்லையும் நிறைய காய்கள் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இந்த விதை கிடச்சா வாங்கி